கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 18வது வசனம். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். நம் மீது மனதுருகும் கர்த்தர் நம் கூடவே இருக்கிறார். கர்த்தருக்கு காத்திருப்போம், புதுபலன் அடைவோம், பாக்கியவான் பட்டியலில் இடம்பெறுவோம். அவர் நீதி உள்ள நியாயாதிபதியாக நம் கூடவே இருக்கிறார். ஆண்டவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். எனவே அனுதினமும் அவரை ருசிப்போம். விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான், கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான் என்ற நீதிமொழிகள் 16:20 படி ஆண்டவரே நம்பி வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? ஜீவிக்கிறதான நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நீர் எங்களுக்கு இறங்குகிற தேவனா இருக்கிறபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மீது மனதுருகிற கர்த்தரா இருக்கிறபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். நீ நீதி செய்கிற நியாயாதிபதியா எங்களோடு கூட இருக்கிறபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்காய் காத்திருக்கிற எங்களுக்கு புதுபலன் தருகிற தேவனா இருக்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா சூழ்நிலைகளிலும் உண்மையே அண்டிக்குள்ள எங்களுக்கு கிருபை தாரும் ஐயா. சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக்குங்க. தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கும் உடைய பிள்ளைகளை கர்த்ததாமே பாதுகாத்து வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். எங்களை கர்த்தர் பாதுகாப்பீராக. உடைய கிருபை பெரிதா இருக்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். புதிய கிருபை, புதிய ஆசீர்வாதம், புதிய பலனை பெற்றவர்களாய் நாங்கள் முன்னேற அனுக்கிரகம் செய்யும். ஒவ்வொரு நாளும் உடைய அடிச்சுவடை பின்பற்றி உமக்காய் வாழ என் தேவன் கிருபை பாராட்டும்படியாய் செபிக்கிறோம். எங்களே தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் செப கேளும் பிதாவே, ஆமென்.